நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மீன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து எதனா சாப்பிடணும் போல தோணுது, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக ஒரு நியூட்ரிஷன் ஃபேக்டர். என்ன அப்படின்னா, பம்கின் சீட்ஸு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதோடைய பெனிஃபிட் என்னங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. இப்படி தாங்க இருக்கும். இதுதான் வந்து அந்த பூசணி விதை. ஒரு 30 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா, பம்கின் சீட்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதில் என்னென்ன பெனிஃபிட்ன்றதை பாருங்கள். இது வந்து ரிச் மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்கிறதால ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து குட் ஃபேட்டு, குட் ஃபைபரு. அதுக்கப்புறம் வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி யாருக்குன்னா பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சரியான ஒரு சொல்யூஷனு. அதுக்கப்புறம் பிரஸ்ட் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து தடுக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஸ்லீப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் என்னென்னங்கிறது அப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, கேலரி வந்து 126 கேலரி இருக்குது. 30 கிராம் வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸில். அதுக்கப்புறம் 5 கிராம் வந்து குட் ஃபேட் வந்து இருக்குது. சோடியம் வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லிகிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.2 கிராம் இருக்குது. ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா 5.2 கிராம் இருக்குது. சுகர் வந்து 0ங்க. பார்த்தீங்களா, இதுதான் வேணும் நம்மளுக்கு. புரோட்டீன் வந்து 5.3 கிராம் இருக்குது. வேறு என்ன வேணும்? கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா 15.6 இருக்குது. அயன் வந்து பார்த்தீங்கன்னா 0.938 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 74.3 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26.1 மில்லிகிராம் இருக்குது.